ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த யாக்கோபும் இஸ்ரவேலும் யார்? இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? ஒரே ஆளை தான் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினார். இப்போது நல்லா கவனிங்க. யாக்கோபு வேர் பற்றி, அப்போ அவர் வேர் பற்றாதபடி சில காரியங்கள் காணப்பட்டது அவருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், ஒரு செடி ஆழமாக போகலன்னு சொன்னால் என்ன நடக்கும்? யாரும் அதை சட்டுன்னு பிடிங்கிட முடியும். அல்லாட்டினா ஒரு செடியாய் அது வளர்ந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தால் கூட வேரின் ஆழம் சரியில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அடிக்கிற காற்றுக்கு சாஞ்சு போயிடும், மரமே சாஞ்சிடும். எத்தனை பேர் லாஸ்ட் டைம் காற்றுலலாம் பார்த்தீங்க? அவ்வளோ மரம் சாஞ்சு போச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஒரு 2 மரம் சாஞ்சிச்சு, பெருசாக இருந்தது. ஒரு வேளை யாராவது அந்த மரத்தை நம்பி அடியில் போய் நின்றுருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களும் சாஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், கீழே ஆழமாய் வேர்பற்றுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிப்புன்றது கொஞ்சம் அசைவாடுகிற நாணலை போல உள்ளது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே சூப்பராக ஜாமனா உடனே நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கெல்லாம் பார்த்தோம்னா கண்ணு மூடி எனக்கு ஒரு கேக் வேணும் ஆண்டவரேன்னு சொல்வேன். சின்ன பிள்ளை மாதிரி தான் ஜாம் பண்ணுவேன். அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே கேக்கு வரும், யாராவது கொண்டுட்டு வருவாங்க. உடனே நினச்சிக்குவேன், ஓ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது நமக்கு, ஏசப்பா நமக்குள்ளார வந்துட்டா அப்படி கேட்ட உடனே கொடுத்துருவாருன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டு தாங்க இருந்தது. நடுவில் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சு. கேட்ட உடனே கிடைக்காது, ஒரு 2 வாரம் கழித்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 20 வருடங்கள் ஆகிவிட்டது, 45 வருடங்களும் முடிந்து விட்டது. இன்னும் கேட்ட அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கூறின வாக்கு தத்தங்கள் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு? ஆழமாக என்னை உள்ளே கொண்டு போய், மழை எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கையை தட்டுங்களேன் நல்லா. ஆமென். இன்றைக்கி ஒரு மனுஷிக்கு தேவையான காரியம் வேர்பற்றுகிற ஒரு காரியம். அவர் லைஃப் இஸ் ஸோ ஷாலோ தீஸ் டேஸ். இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லிட முடியாது. அப்படியே முகம்லாம் வாடி போய் அப்படி கண்ணீர் எப்படி வரும் பாருங்கள். அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது என்னன்னு பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் கூட அந்த முகம் மாறாது. எத்தனையோ வருடம் மாறினாலும் அந்த டச்சினஸ் போகாது, சென்சிட்டிவிட்டி போகாது. நம் மாற்றப்படாமலேயே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இது என்ன கதைன்னா, வேறு ஆழமாக போல. ஹல்லேலூயா. எந்த நேரமும் சத்ருவினாலே அதை பிடுங்க முடியும், அசைக்க முடியும். ஆனால் கீழே வேறு ஆழமாக போக 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 என்ன தான் காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் யார் என்ன பண்ணாலும் அந்த மரத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒருவேளை நடுவில் வெட்டலாம், ஆனால் வேரை பிடுங்குவது மிகவும் கடினமான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்துவ ஜீவி ஆண்டவர் சொல்கிறாரு, ஹவ் இஸ் இட்? நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த யாக்கோபை பார்க்கும் பொழுது, யாக்கோபு எல்லாத்துக்கும் தெரியும், அவர் விசுவாச தந்தை, அவரும் வழியாய் வந்தவர் அவர். அவருடைய சந்ததிகள் தான் நாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவருடைய ஆரம்பம் என்ன, அவருடைய காரியங்கள் என்ன, எது
இஸ்ரவேலாய் அவரை மாற்றினது. ஹல்லேலூயா. இப்போ இந்த யாக்கோபை பார்க்கும் பொழுது சில காரியங்கள், யாக்கோபு ஏன் வேர் பற்றினார் என்று சொல்லும்போது அவர்கிட்ட காணப்பட்ட சில குணாதிசயங்களை பார்க்குறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பை கொஞ்சம் அலசி பார்க்கும்போது சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் பேசினார். என்னென்ன காரியம்னா, முதல்ல அவர் தகப்பனை அவர் என்ன பண்ணினார், ஏமாத்தினாருன்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஈசாக்குக்கு தெரிய வந்தது தான் மரிக்க போகிறோம், தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால் தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை கூப்பிட்டு, ஏசாவை கூப்பிட்டு, எப்பா நான் உன்னை நல்லா ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன், நீ என்ன பண்ணு, போய் வேட்டையாடி கொண்டு வந்து நீ சமையல் செய்து எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன நடக்குது, இதை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா? ரெபேக்காள் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல. என்ன பண்ணாங்க, ஓடி போய் அவளுக்கு யார் மேலே இஷ்டம், யாக்கோபு மேலே இஷ்டம். போய், எப்பா உன் தகப்பனார் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, அதனால் நீ என்ன பண்ணு, முந்திக்கோ. இங்கே ஒரு டைப் வருது பாருங்கள், பிட்வீன் மதர் அண்ட் சன் வருது பார்த்தீங்களா. அழகாக போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. நீ ஓடி போய் என்ன பண்ணு, ஆட்டு மந்தையிலேருந்து 2 ஆட்டுக்கிடாக்களை கொண்டு வா, நான் அதை ருசியாக உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சி தரேன், நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்றார். இதிலெல்லாம் நீங்கள் இந்த இதை படித்து பாருங்கள், நான் ஷார்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, 15ஆம் வசனம் சொல்லுது, அதை சமைச்சு கொடுத்தது மாத்திரம் இல்லை, பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. என்ன ஒரு கன்னிங்னஸ் பாருங்கள். இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய ஐடென்டிட்டியை என்ன பண்ணுறாரு, லூஸ் பண்ணுறாரு. முதல்ல ஏசாவாய் நான் மாறினால்தான் எனக்கு ஆசீர்வதிக்க அது ஏதுவாக இருக்கும்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய காரியத்தையே மாற்றுறாரு. இன்றைக்கி அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுதான் நமக்கு எண்ணமே தவிர, நாமாய் இருந்து கொண்டு நம்முடைய ஐடென்டிட்டியை பாதுகாத்து கொண்டு கர்த்தர் என் நிலைமையிலே என்னை பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. I don't want to be someone. I don't want to take the position of someone. இன்னைக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சமூகத்தில் வா, நீ யாருன்னு சொல்லு, உன்னைய நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. நீ ஏன் அவங்க வாழ்க்கையை பார்க்குறேன், இவங்க வாழ்க்கையை பார்க்குறேன், இப்படி நம்ம இல்லையே, இப்படி நம்ம சோக்கமாக இருக்கோமே, இப்படி நம்ம எல்லாத்தையும் அளந்துட்டுருக்கோமே, நீ ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? இன்றைக்கி தேவ சமூகத்திலே நீ உண்மையாய் கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அம்மா மாற்றுது, யாக்கோபை மாற்றுது ஏசாவாக இருக்கும்படிக்காய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எப்படி நம்மை மாற்றுகிறார், அவரை போல நாம் இருக்கும்படிக்காய் அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. We cannot copy someone or we cannot act like anyone. இன்றைக்கி நிறையா பிரசங்கங்கள், நிறைய எல்லா காரியமும் என்னென்னா, ஏதோ ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. At certain times there will be an impartation. Undoubtedly I accept that. பட் சில பேர் எல்லாம் இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணோம், ஊழியம் நடக்கும்ட்டுன்னு நடத்திட்டு இருப்பாங்க. அது செல்லவே செல்லாது. ஹல்லேலூயா. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, தகப்பனிடத்தில் வாராரு. தகப்பனிடத்தில் வந்து அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பொய்யை சொல்கிறாரு தான் தகப்பனிடத்தில் வந்து. ஏன்னா இவருக்கு ஈசாக்குக்கு கண்ணு தெரியல. அவர் யாருன்னு கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு, தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். எல்லா மாதிரி ஒரு ஏங்க நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோன்னு பாருங்கள். சில பேர் வாயை திறந்தால் பொய் தான் வரும். பார்க்குறீங்களா? நிறையா பேருக்கு அந்த சின்னதுலேருந்தே அந்த பொய்யில் பழகியிருப்பாங்க. பொய்யிலே பிறந்து
பொய்யிலே வளர்ந்து புலவனாய் மாறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. பொய்யில் புலவன். சூப்பராக இருக்குல்ல? எப்படி பாருங்க, கட்சியில் அவங்க வாழ்க்கையே பொய்யாயிடும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சத்தியமானவர். அவர் சத்தியத்தின் தேவன், உண்மையானவர். அவரை விசுவாசிக்கிறோன்னு சொன்னால் பொய்க்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்க முடியாது. வரும், ஆனால் மேற்கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாலை வேளையில் ஆண்டவர் சொல்ல, இட் வாஸ் சச் a audacity of Jacob to go and like his own father. தைரியமாக போய் நான் உன்னுடைய மூத்த மகன் ஏசா அப்படின்ட்டுன்னு, என்னவா உன்னுடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடினார் இவர். ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தார் இவர். அதுலேயும் ஒரு பொய். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டதில் அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அவருக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? எந்த நேரம் வேட்டையாடுறதுக்கு போனால் எந்த நேரம் வரும் ஏசா எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால் அவருக்கு ஆனால் என்ன ஹெல்ப்லெஸ்னஸ், கண்ணு தெரியல, அதான் அங்கே மெயின். உடனே அவர் சொல்கிறாரு, என்ன பாருங்களேன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினாராம். இதில் வேற கர்த்தரை வேற கோத்து விட்டுட்டார் நடுவில். சத்தியமாக சொல்கிறேன், நான் பொய்யே சொல்லலை. ஓமாம், நான் அப்படித்தான் அடித்து பேசுவாங்க பாருங்கள். சட்டுன்னு ஒன்று போடலாமான்னு இருக்கும் சில சமயம். அருமையான தெய்வச்சனமே, தேவனுடைய பேரில் சத்தியம் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் நமக்கு நடுங்கணும் இருதயத்தை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம இன்வால்வ் பண்ணுறோன்னா we need to be very very careful. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செஞ்சாருன்னா 100% தேவ வார்த்தை இல்லாமல் அதை நாம் பேச முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம யோசிக்க வைக்கிறார். எத்தனை காரியங்களில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசியிருப்போம், புருஷங்கிட்டே போய் பேசுவாங்க. என்னம்மா இங்கே வச்சிருந்த காசெல்லாம் காணோன்னா, இல்லைங்க அங்கே நான் ஒரு சீட்டு பணம் கட்டியிருக்கிறேங்க. கடைசியில் முட்டி மூழ்கும் போது சேரும். எப்போ இது மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு அங்கே மட்டும் கையை பாவமாக முழிப்பாங்க. இதை முதலே சொல்ல வேண்டியதானே நீ அப்படின்னு வர அவர். மறைத்து 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 என்னவோ நம்மளை நல்லவங்களாம் எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிக்கணுன்றதான் நம்முடைய ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிறபடியே நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை நிராகரிக்கிற தெய்வன் அல்ல. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானும் உன் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தெய்வனாக இருக்கிறேன். உன் செட்டப் என்ன, உன் மைண்ட் என்ன, உன் எண்ணம் என்ன, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன, எல்லாத்தையும் நான் உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னாலேயே நான் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுட்டேன். அதனால் நீ எங்கிட்டயே சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல ரொம்ப எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் டைமில் the Lord spoke to me about this, but it was so awesome. அப்போது திருப்பி பாருங்கள் 22 யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவருக்கு டவுட் வந்துடுச்சு, கொஞ்சம் வாப்பா பக்கத்தில் அப்படின்றார். ஏன்னா ஏசாவுக்கு ரோமம் உடம்பு. சரி பார்க்கலான்னு பக்கத்து போனால் அவர் சொல்கிறார், எல்லாம் தடவி பார்த்தா என்னது ஆட்டுக்குட்டின்னு ரோமம் இருக்குது. ஈசாக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு. அவர் சொல்கிறாரு, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். ஒரு சத்தம் இருக்குது, ஆனால் கை வேறு மாதிரி இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம ஒன்று நினச்சி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தருக்கு ஒரு முகத்தை காட்டுவோம், இன்னொருத்தருக்கு இன்னொரு முகத்தை காட்டிக்கிட்டு இருப்போம். வேஷமாகவே மனுஷன் திருகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். 24/7 அது ஊழியாக இருந்தாலும் ஜீவியாக இருந்தாலும். இப்போ நாங்களாம் எவ்வளோ பெயின் இருக்குது, நாங்களாம் ரொம்ப பாசிட்டிவ் வேஷன் வைங்க. உண்மையாக எந்திரிக்க முடியாத சூழ்நிலை, நடக்க முடியாத சூழ்நிலை எல்லாருக்கும். ஆனால் ராஜ கம்பீரமாக ஆண்டவர் நடத்துகிறாரு, அது சத்தியம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. கஷ்டங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னு சொன்னால் நம்மளை கிளிகிழிக்க வைப்பவர் நமக்குள்ளார வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உண்டா இல்லையா? சில முகத்தை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களை எல்லாம் காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது.
எத்தனை பேர் வரும்போது அடி வாங்கிட்டு வந்தீங்களோ தெரியாது, வரும்போது திட்டு வாங்கிட்டு வந்தீங்களோ தெரியாது. அதெல்லாம் சேர்ந்து பேசுங்க சிஸ்டர், என் வேதனை எனக்கு தான் தெரியும், நான் எப்படி வந்திருக்கிறேன்னு தெரியுமா. ஏங்க தேவ சமூகம் இளைப்பாறுகிற இடம் அது. ஹல்லேலூயா. நல்ல ஜாலியாக இருங்க. ஏன்னா இதை விட உங்களுக்கு சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்காது. கர்த்தருடைய சமூகம் தான் நம்மளுக்கு சந்தோஷம், நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு ஜாலி எல்லாமே. அதை விட்டுட்டு எங்கே போனாலும் டென்ஷன் தான் நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவரை பக்கத்தில் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவளாக இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆனால் பட்ட அவஸ்தை என்ன தெரியுமா, பாடாப்பட்டார். அதை வச்சுக்கிட்டு கர்த்தர் சும்மா விட மாட்டாருங்க. நம்ம பொய் சொல்லி எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. ரெண்டாவது காரியம், அவர்கிட்ட இருந்த அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறோம், லாபான் இடத்துல அவர் கடந்து வருகிறார். கடந்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, லாபான் சொல்கிறாரு, நீ எனக்கு என்ன பண்ணணும், நீ சும்மா வேலை பாரு, நீ அதே கண்டினியூ பண்ணுது, அந்த வசனங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுது. ஆதியாகமம் 29:16. லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் என்னது, ராகேல். நல்லா கவனிங்க, மாமன் வீட்டிற்கு வருகிறார். ஹல்லேலூயா. மாமனுக்கு என்ன இருக்குது, 2 குமாரத்திகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவருக்கு ஒரே ஜாலியாகிடுது. யாரை பார்த்து, ராகேலை பார்த்த உடனே ரொம்ப ஜாலியாகிட்டார். ஏன்னா விருப்பம், கண்களுக்கு இனிமை, எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்ட்டு போய் பொண்ணு கேட்குறாரு. யார்கிட்ட, மாமனிடத்தில். அவர் சொல்கிறாரு, பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக போட்டிருக்கு, ஏயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாக இருந்தாள். நல்லா கவனிங்க, இந்த ரூபவதி அழகெல்லாம் ஒரு நாள் நம்மளை வேட்டில் மாட்டி வச்சிரும். என்னைக்காவது ஒரு நாள். கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா கவனிச்சிங்க. ஒரு வேளை உங்கள் மனைவி மூக்கு சரியில்லை, கலர் சரியில்லைன்னா நீங்கள் ரொம்ப சேஃப் பிளே. வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். அவங்கள அழகாக இருந்தால் 4 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவளை ப்ரொடெக்ட் பண்ணி, இந்தாம்மா பின்னால் நில்லு, ஏன் பின்னால் நில்லு, முன்னால் வராத, சிரிக்காத. கண்ட்ரோல் சிஸ்டம் பயங்கரமாயிடும் அப்புறமேலு. ஹல்லேலூயா. என்னென்னா பொசசிவ்னஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது ஏதாவது ஒன்று இருந்தால் அதை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறான்னு வரு வீட்டுக்கார். ஹல்லேலூயா. அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, he desired for her, எனக்கு அது பிரியம், உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் அவரே வாலண்டியர் பண்ணுறாரு. பாருங்க, யாராவது இப்படி ஒரு மருமக மாமனாரை பார்த்துருக்கீங்களா? ஏங்க பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் 7 வருஷம் உங்களுக்கு நான் குப்பை கொட்ட நான் என்னை சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மருமகன் சரியாக ஃபிட்டாகும். ஏன்னா அழகு இருக்குல்ல. அதனால் மாமனாருக்கு தெரியும் மருமகன் ஆசைப்படுறாரு, அவரே வாலண்டியர் வேறு பண்ணுறாரு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, யாக்கோபு வேர்பற்றாமல் இருந்த அந்த காரியங்கள், why he was not able to get deeper, he didn't have a deeper, ஒரு டெப்த் இல்லை அவன் வாழ்க்கையில். அவன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. எதற்காக அவன் என்னத்தை சாதித்து கொண்டிருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. பார்த்தான், முதல்ல அப்பாவை ஏமாத்தினார், இப்போ மாமங்காரன்ட்டு தன்னையும் அறியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறார் அவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அழகாக ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சூப்பராக கனெக்ஷன் கொடுக்குறாரு. நம்முடைய தேவன் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ நான் உன்னை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிடுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. என்னிடத்தில் தரித்திரு என்றான். பார்த்தீங்களா, தரித்திரு. நீ எத்தனை பேர் வீட்டோட மாப்பிள்ளையாக வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க?
பயங்கரமான வில்லங்கம் முடித்த காரியம் இது. எப்பா உனக்கு காரு தாரேன், பங்களா தாரேன், உனக்கு எல்லாம் தாரேன், நீ அப்படியே வீட்டோடு இருந்து அப்படியே என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை பார்த்துக்கிட்டு நானும் இருந்த மாதிரி இருக்கோம், நீயும் உன் மனைவியோடு இருந்த மாதிரி இருக்கோன்னா சரிப்படாது. புரியுதா சொல்கிறது? தயவுசெய்து இந்த லாபானுடைய கன்னிங்னஸை இந்த இடத்துல பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், யாக்கோபு பார்த்து, நீ என்னையா நீ வந்து கன்னிங்காக இருக்கிறது, உன்னை விட என்ன சொல்கிறது டபுள் ஏமாத்துறவன்னா நான் பார்த்து உனக்கு கரெக்ட் பண்ணுறேன்ட்டுன்னு விட்டார் நடுவில். இப்போ இவர் சொல்கிறாரு, என்னிடத்துல தரித்திரு. இந்த தரித்திருன்னா ரொம்ப கஷ்டமான காரியங்க. அருமையான தெய்வஜனமே, இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, த ப்ராசஸ் ஃபார் ஜேக்கப், யாக்கோபுக்கு முன்னேறின அந்த காரியம், வேர்பற்ற கர்த்தர் அவனை நடத்தின வழிகள். ஹல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போய் மாட்டிக்கிட்டு இப்போ ஆசைப்பட்டுட்டாரு. சரி 7 வருஷம் அப்படின்றது 7 நாள் ஆயிடுச்சு அவருக்கு. உட்காந்து மங்கு மங்கு மங்கன் மாமன் என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் செஞ்சாதான் பொண்ணே. தருத்திரு, என்னிடத்துல தருத்திரு. ஒரு வேளை நான் நினச்சிருக்கேன், ஒரு வேளை அட்டனை கால் போட்டுட்டு, யாக்கோபு சாப்பாடு கொண்டு வாப்பா அப்படின்னா இவன் கொண்டு வந்திருக்கணும். இல்லை மாமா, நான் ஒரு ஆம்பளை எப்படி என்கிட்ட கேட்பீங்கன்னா, அதெல்லாம் இரியா, பொண்ணு தானே கட்டணும், நீ அதுக்கு தானே வந்திருக்கிற, செய்யி அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? நம்மளுக்கெல்லாம் அந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா? அப்படியா பல்ல கடிச்சிட்டு நான் பெண்ணுக்காக நான் உழைத்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, நீ பொண்ணுக்காக உழைக்கிறத காட்டிலும் அவருக்காக நீ உழைச்சின்னா எவ்வளோ சாதிச்சிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் உழைத்து ஓய்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மனுஷனுக்காக உழைக்கிறோம், வேலைக்காக உழைக்கிறோம், சம்பாத்தியத்துக்காக உழைக்கிறோம், ஃபாரினுக்கு போகணுன்னு உழைக்கிறோம், அதுக்கு உழைக்கிறோம், இதுக்கு உழைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அந்த நேரத்தை எல்லாம் நாம் கர்த்தருக்கென்று அதில் ஒரு பகுதியை கொடுத்திருந்தா கூட நாம் ஆழமாய் வேர்பற்றி இருக்கலாம். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை சிஸ்டர், எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை சிஸ்டர், ஐ ஆம் ஸோ பிஸிலா அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன், there is something wrong with our life. இன்றைக்கி கர்த்தர் ஒரு தரமான ஒரு பாத்திரத்தை அவர் எழுப்பி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சட்டுன்னு பிடுங்குற மாதிரி காத்தடிச்சு விழுற மாதிரி கேசெல்லாம் அவருக்கு தேவையில்லைங்க. அவருக்கு ஆழத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஜீவியத்திலே ஒரு ஆழம் வேண்டும், உன்னுடைய உண்மையிலே ஒரு ஆழம், உன் ரட்சிப்பிலே ஒரு ஆழம் தேவையாக இருக்கிறது, உன் அபிஷேகத்திலே ஒரு ஆழம், உன்னுடைய அன்பிலே ஆழம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சுளுக்காக எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் வேர் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அப்படின்னு அலறுவோம், அடுத்தது கொஞ்சம் அசைஞ்சு உள்ளே போயிடும் வேர் ஆட்டோமேட்டிக்காக. ஹல்லேலூயா. புரியுதா சொல்கிறது? ஆண்டவர் இப்படி ஒரு டப்புன்னு ஒன்று கொடுத்தாருன்னா, ஐயோ ஆண்டவரே வேர் உள்ளே போகுதுமா, கவலைப்படாத வேர் உள்ளே போகுது அப்படின்வார். உண்டா இல்லையா? நீங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வந்தால் தாங்க 45 வருஷம் இப்படி ஓடி ஏதோ கர்த்தருடைய கிருபையில் வாழ்ந்து கொண்டு வரோம் நாங்கள்லாம். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, நம்ம சுபாவம் மாற்றப்படாமல், நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்படாமல், நம்முடைய திருக்குமுறுக்கான எண்ணங்கள், நம்முடைய திருக்குமுறுக்கான செயல்பாடுகள், நம்முடைய கன்னிங்னஸ், தந்திரங்கள், தந்திரமாய், தந்திரம்ன்றது ஊழியத்துலேயும் அந்த தந்திரம் நிறையா இருக்குது இந்த நாட்களில். இன்றைக்கி த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் இஸ் நீடட் இன் அ பர்சன். என்ன திட்டினாலும் உண்மையாக, நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்தோம். எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடித்தாலும் திட்டினாலும் உண்மையை பேசு, அடியும் திட்டம் வாங்கிக்குமா, ஆனால் உண்மை தான் சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி கிருபையினாலே முடிந்த வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், பட்டு பட்டுன்னு சொல்லிப்பேன். நமக்கு ரொம்ப சுகருங்க, பயங்கர டயபெட்டிஸ்ன்னுவாங்க, அது சொல்லுவாங்க. ஆனால் நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்டு விட்டுருவேன். ஆனால் அடுத்த நாள் போய் கிளிப்பில் மாதிரி வச்சுருவேன் சாந்தினிக்கிட்ட, நான் அது பிடிச்சே, இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன் சரமாரியாக. நாங்கள் மறைக்கவே மாட்டோம், ஏன்னா எனக்கு தெரியும் படுறது நாங்கள் தான் அவசரப்படணும் சுகரை சாப்பிட்டு.
ஆனால் அதில் மறைக்கிறது என்ன இருக்குது? சாப்பிட்டோம், கஷ்டப்படுறோம், அடுத்தது சாப்பிடாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தந்திரம் இருக்கக்கூடாது, த கிராஃப்டினஸ். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினதான். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய ஹார்ட் எதில் இருக்குதோ, நம்முடைய இன்பம் எதில் இருக்கிறதோ, நம்முடைய நோக்கம் எதில் இருக்கிறதோ, அதை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம போடுற எஃபர்ட் இருக்குது பார்த்திங்களா, அது நம்முடைய வாழ்க்கையே அப்படியே உருக்கி போடும். நேரம் போகிறது தெரியாது, காலம் போகிறது தெரியாது. கடைசியில் ஒரு வெறுமை வரும்போது தான், ஐயோ இதுக்காகவா போய் நேரத்தை செலவழிஞ்சு நம்ம கண்ணீர் விட்டு காத்துக்கிட்டு இருந்தோன்னு வை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே, நீ ஆழமாய் வேர் பற்றும்படிக்காய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை இஸ்ரவேலாய் நான் மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, நீ பார்க்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் see the process, கொடுத்துட்டார் அவங்க அப்பா. ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மாற்றம் தேவையாக இருந்தது. யாக்கோபுக்கு ஒரு ஆழமாய் வேரூன்றுதல் தேவையாக இருந்தது. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அப்புறம் கேட்குறாரு மாமா கிட்ட வந்து, மாமா 7 வருஷம் முடிஞ்சிடுச்சு, பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, சரிப்பான்னு எல்லாம் அழகாக டின்னர்லாம் வச்சு நைட்டு பொண்ணை அனுப்பி விடுறாரு. பாருங்கள், ஏமாத்துறவனுக்கு 2 படி மேலே. ஹல்லேலூயா. இன்றைக்கி உண்மையாக நான் சொல்கிறேன், அன்றைக்கி நைட்டு அவருக்கு என்னன்னே தெரியலங்க, இருட்டாக அமைச்சிருப்பார் போல இருக்கு மாமனார். காலையில் எழுந்து பார்த்தா யார் இருக்கிறது பக்கத்தில்? பூச்சக்கண்ணிலே ஆள் இருக்கிறாங்க. ஜாக்கிரதை, உங்கள் ஆர்வம் உங்கள் பிரியெல்லாம் சுடின்னு வேறு யாரையாவது மாற்றி கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வெயிலில் போட்டு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சில சமயம் யார் உள்ளே இருக்கான்றதே தெரியாது. கொஞ்சமாவது கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது அங்கே உள்ள டயஸில் போகிறதுக்கு முன்னாடி தூக்கி பார்த்துக்கணும் ஒரு தடவை, ஆளாக தான் இருக்காதா அப்படின்ட்டுன்னு. அதில் ஏன்னா தந்திரக்காரங்க என்ன வேணாலும் கடைசி வரைக்கும் தந்திரம் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேவ கிருபையில் நம்ம தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏமாற்றினான், அவன் ஏமாந்து கொண்டு இருக்கிறான். நம்ம ஏமாத்தினா நம்மளும் ஏமாந்து போவோம். நாம் ஏமாற்றுகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. we will declare that we will not cheat anybody on anything. ஹல்லேலூயா. சரி, நைட் அடுத்த நாள் பார்த்தா லேயால் போனார். மாமா, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டீரே அப்படின்னு ஒரு வசனம் பேசணும். அவர் சொல்கிறாரு, இன்னும் முன் 7 நாளை நீ நிறைவேற்று. எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஒரு பொண்ணுக்காக 14 வருஷம் அடிமத்தனத்தில் இருந்து வேலை பார்த்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லை, அவளை கட்டினதுனால இன்னும் ஒரு 7 வருஷம் அவர் வேலை பார்க்குறார். ஆல்டுகெதர் 21 இயர்ஸ். எப்படி இருக்குங்க? அவ்வளோதான், அவன் வாழ்க்கையை வெறுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரி, கட்டிச்சு, பொண்ணும் வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணால் ஹி அச்சீவ்டு. அழகான பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் வந்து நான் அது பண்ண வினைய பாருங்க. 30ஆம் அதிகாரத்தில் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை, அதாவது கர்த்தர் அற்பமான அந்த கூச்சக்கண் லேயாளை அவர் நோக்கி பார்த்தார். இன்றைக்கி நீ எதை அற்பமாக நினைக்கிறியோ, எது நல்லா இல்லைன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் அதை டாப்பில் கொண்டு வருவார். உங்கள் ஃபேமிலியிலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, ஆண்டவர் எதையுமே நீங்கள் அற்பமாக நினைக்கவே கூடாது. ஆண்டவர் அந்த காரியத்தை என்னிடத்தில் பேசினார். மழை இப்போ ரீசெண்டாக ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் தட். அற்பமாக யாரையும் நினைக்காத, அதை உன் கண்ணு முன்னாலேயே நான் உயர்த்த நான் வல்லவராக இருக்கிறேன். லேர்ன் டு ஆனர் பீப்புள் அப்படின்னார். அது யாராவது சாதாரண ஆளாக இருக்கலாம், ஒரு சின்ன காரியம் செஞ்சிட்ருக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை கனப்படுத்துகிறோமோ, கர்த்தர் நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்னைக்குள்ள நமக்குள்ளார இருக்கிற பெருமை, நமக்குள்ளாக இருக்கிற அந்த மேட்டிமை, நமக்குள்ளாக இருக்கிற அந்த வைராக்கியம், எரிச்சல், கோபம், ஆற்றாமைகள் இன்னைக்கு அநேகருடைய நன்மையை ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நம்மை தாழ்த்தும் பொழுது தேவ கிருபை பெருகும், தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவுடைய பாருங்கள், அவ்வளோ தூரம் காத்திருந்து வேண்டிய ஒரு ஆள் கிடச்சிருச்சின்ன உடனே வந்துட்டாங்க. இப்போது ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பேரை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, அழகாக இருக்கிற ஆசாமிக்கு என்ன இருந்தது? இப்போ பொறாமை. தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோக்கி பார்க்கணும். யூ நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஹல்லேலூயா. உள்ள வெளியே பார்க்க ஒரே அழகு தாங்க, சொட்டுது அழகு. ஆனால் உள்ள என்ன இருக்குது? ஆமை இருக்குது. என்ன ஆமை? பொறாமை. யாரை பார்த்து? சொந்த சகோதரியை பார்த்தே பொறாமை. இன்றைக்கி நம்ம மனசில் இருக்குதா பொறாமை ஏதாவது? ஐயோ இவங்க இப்படி வந்துட்டாங்களே, இவங்க உயர்ந்துட்டாங்களே, இவங்க இப்படி. எங்கள் பாஸ்டர் எப்போதும் பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்வார், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினான்னா நீ கார் வாங்கின மாதிரி சந்தோஷப்படணும். அதுதான் ஆவிக்குரிய அனுபவம்வார். உன் எதிராளியே வாங்கினா கூட யூ நீட் டு ரிஜாய்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட். அது உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதமாய் நீ அதை காண வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுப்பார். அருமையான தெய்வஜனமே, இந்த அம்மா கிட்ட பொறாமல் இருந்தது. ரெண்டாவது காரியம், யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். என்ன ஆவி உள்ளே உட்காந்துருந்தது? தற்கொலை ஆவி. நான் சாகிறேன். எப்படி சாவாங்க? சாகிறேன்னு சொன்னோடனே செத்துருவாங்களே. தற்கொலை பண்ணிட்டா தான் சாவாங்க. ஏன்னா மிரட்டுறாங்க பாருங்கள் புருஷனை. தயவுசெய்து பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் அறிந்து தெரிந்து வெளிப்பாடோட ஜாக்கிரதையாக காரியங்களை செய்யாவிட்டால் இந்த காரியங்கள் சம்பவிக்க கட்டாயம் அதுக்கு ஏதுவாக இருக்கும். அருமையான தெய்வச்சனமே, மிரட்டுறது. யூனோ ஃப்ரம் டே 1 தகராறு. அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா வாழ்க்கை? எத்தனை நாள் காத்திருந்தார்? 14 வருஷம். ஆனால் இப்படி கையில் கிடச்சிது என்ன? சண்டை, பிரச்சனை. அவளுக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லை. யாக்கோபுக்கு ஒரே பயங்கரமாக கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ நேசித்தோம், இவ்வளோ நம்ம பிரியோன்னு நினச்சோம், இவ்வளோ அழகுன்னு நினச்சோம், இது என்னடா ஒரு முள்ளா மாறிடுச்சு அப்படின்னு யோசித்தார். அவர் சொல்கிறாரு, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு. இத்தனை நாள் எங்கே போச்சு கோபம்? நான் கேட்குறேன். 14 வருஷம் கோபப்பட்டாருன்றிருக்க. எப்படியெல்லாம் பேசியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராகேல் தண்ணி கொண்டு அம்மா கொஞ்சம், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ வண்டர்ஃபுல். எல்லா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் அப்ரிஷியேட் பண்ண. உள்ளே இருக்கிறது என்னன்னு தெரில அவருக்கு. நீங்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா? தயவுசெய்து மனைவிமார்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உள்ள குணம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு உள்ளே இருந்தால், அவருடைய அன்பு உள்ளே இருந்தால் கட்டாயம் குணம் மாறும். பேய் குணம்லாம் மாறிடும், நாய்க்குணம் மாறும். ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்சி இருக்கிற ஒரு நடத்துகிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். உடனே அந்த அம்மா, இந்த பார்த்தா ஒருவேளை எனக்கு பிள்ளை இல்லாட்டினாலும் என்னுடைய வேலைக்காரியை உனக்கு கொடுக்கிறேன். அடுத்தது பாருங்க எப்படியெல்லாம் கிரிமினல் பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. அதாவது சாதிச்சிடணுமா? யார் முன்னால்? லேயாள் முன்னால். இவளுக்கு பிள்ளை கிடைக்கல, இவளுடைய யாராவது தன் புருஷனை யாருக்காவது விட்டு கொடுப்பாங்களா? அப்படி அவ்வளோ ஒரு பொறாமை, அவ்வளோ ஒரு எப்படி இருக்குது பாருங்க. சி அவளுடைய ஆட்டிடியூட் ஆஃப் ராகேல், ரேச்சல் பாருங்கள். இந்த இடத்துல இந்தாப்பா வச்சுக்கோ, அது வழியாக ஒரு பிள்ளை பிறந்துச்சு. இந்த மாதிரி ஆண்டவர் பார்த்தாரு, யாக்கோபு நீ உங்கள் அப்பாவை ஏமாத்தினியா? இப்போ நீ எப்படி ஏமாந்து போயிருக்கப்பா? வேறு உள்ளே போயிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளார. அல்லேலூயா. ஆண்டவரே
என் தகப்பனை ஏமாற்றினருக்காய் நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த முல்லை என்னை விட்டு எடுத்து போடுன்னு கூட ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். யார்? எந்த முல்லை? ராகேல் முல்லை. அவ்வளோ நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட முல்லை விளக்கும் ஆண்டவரே. நீங்கள் நிறைய கேஸ் அப்படிதான் வேணும் வேணும் வேணும்னதெல்லாம் இப்போ போட்டோம் போட்டோம் போட்டோன்னு உட்காந்துருப்பீங்க. உட்காந்து அருமையான தேவிச்சன். God is so wonderful. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தாவே உங்கள் சித்தம் என் பாக்கியம். நீங்கள் உங்கள் சித்தத்தில் என்னை நடத்துங்கப்பா. உங்கள் விருப்பத்தில் என்னை நடத்துங்க. உங்களுடைய சித்தம் என் விருப்பமாய் மாறட்டும். பிலிப்பியரில் தான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது பாருங்கள். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைனாலும் சமாளிக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது காரியமா. இது மூணாவது ஒரு பாயிண்ட்டு. இவர் சொத்து சேர்த்த வகையை கொஞ்சம் அதில் காமிக்கிறாங்க. என்னென்னா, பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாய் கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? இதெல்லாம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு பேசினா வேறு மாதிரி பேசலாம். புரியுதா உங்களுக்கு? எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு தந்திரம் பண்ணி பலமுள்ள ஆடாக அவருக்கு சொத்து சேர்த்துக்கிட்டார். பலவீனமானது எல்லாத்தையும் யார் தலையில் கட்டார்? லாபான் தலையில் காட்டிட்டார். எல்லாமே அப்படி. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் லா இல்லை, அதான் தேர்ட் லா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் போக இப்போ யாக்கோபு டர்ன் டு என்னது, லாபானை ஏமாத்துறதுக்கு ஒரு டைம் வந்துடுச்சு. ஏன்னா வண்டி சக்கரம்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? மேலே இருக்குது கீழே வரும், கீழே இருக்குது மேலே போகும், அப்படி தான் இருக்கும். என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சரி. ஸோ ஹி வாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல். அப்படி ஒரு சொத்து சேர்க்க ஆசை, பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசை, இதெல்லாம் எப்படி இருந்தது? வேறு ஆழமாக இல்லாமல் யாக்கோபுக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னது? ஒரு மாம்சீகத்தின் எண்ணங்கள், மாம்சீகத்தின் கிரியைகள், மாம்சீகத்தின் செயல்பாடுகள். இவ்வளோ நாள் யாக்கோபு பண்ணது. கடைசியாக வருது பாருங்கள் ஒரு நேரம். ஏசா தன் சகோதரனை பார்க்கணுன்ட்டு நான் அவர் உண்மையாலுமே வராரு. ஆனால் இவனுக்கு பயம் எடுத்து போச்சு. ஆஹா, நம்ம ஒரு காலத்தில் என்ன பண்ணோம்? ஏசாவை ஏமாற்றி ஏசாவுக்கு பதிலாக அவனுடைய காரியத்தை நம்ம பிடுங்கி வாங்கி ஆசீர்வாதத்தை அவங்க அம்மா அவனை மூட்டை கட்டி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிருடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ ஏசா வராருன்ன உடனே பயம் எடுத்துக்கிச்சு. ஐயையோ, அதை விட இவருக்கு பரிவாரெல்லாம் சேர்ந்து போச்சு. இப்போது அவர் சொல்கிறாரு, வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாய் ஒப்புவித்து நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், இது நல்லா கவனிங்க, உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல். இங்கே பார்த்தீங்கன்னா வெகுமதியை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்துருக்கிறாரு. எப்படி நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, பாருங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து அந்த அந்த ஆஃபீஸரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுன்னு. இந்த கரெக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. கொடுத்து கொடுத்து நம்ம தான் ஏமாறுவோமே தவிர ஒரு நாள் நம்மளுக்கு காரியம் வாய்க்காது. ஆனால் ஒரே பிடியாக கத்த செய்வார். நின்று பாருங்க, உங்களுடைய சொத்து பத்து காரியங்கள், உங்களுடைய எல்லா கேசஸ், கோர்ட் கேசஸ், உங்களுடைய திருமண காரியத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை கல்யாணங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த புரோக்கர்ஸ் மூலமாக நடக்கும் பார்த்தீங்களா? அங்கங்கே எல்லாம் ஒரே கரெக்ஷனாக தான் இருக்கும். நீ இப்படி சொல்லு, அதை அப்படி சொல்லு, இது இப்படி பண்ணு, எதை வேணாலும். இன்றைக்கி ஜட்மெண்ட்டையே திருக்கி விட்டுறாங்க. கரெக்ஷன், அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய தேவன், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியானவர், அவர் நியாயத்தின் தேவனாக இருக்கிறார். நீ கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக நீ நிற்கும் பொழுது, கர்த்தரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுது,
அவர் எப்படி எந்த ரீதியிலே உனக்கு அவர் மனம் இறங்கி அதை செய்வார் என்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கா யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன குழப்பத்தோடு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அசைவுகள், உன் தோல்விகள், உன் ஏமாற்றங்கள், உன் கண்ணீர், உன்னுடைய எல்லா இழப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உன் வேற நான் உள்ளே போக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சாதாரணமாக இல்லை. யூ ஆர் நாட் ஷாலோ. நீ எவ்வளோ காசு பணம் தோற்றுருக்கலாம், ஏமாந்துருக்கலாம், உறவுகள் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஒருவேளை நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், எனக்கு எத்தனையோ விதமான சோர்வுகளின் மத்தியிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இதெல்லாம் நன்மைக்கே. நீ ஆழமில்லாமல் இருந்தப்ப, ஆழமில்லாமல் இருந்தம்மா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவனை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நாங்களாம் ஏதோ ஒரு பெரிய ரேஞ்சில் இருந்தோம். எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக நல்லா சிரிப்போம், நல்லா இருப்போம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கோவம் வந்துச்சுன்னா ஒரு வருஷம்னா கூட நான் பேச மாட்டேன் யார்கிட்டையும். அப்படி இருக்கும் நமக்குள்ளார ஈகோ, சென்சிட்டிவிட்டி, அப்படி ஒரு முறப்பு, அப்படி பார்த்தாலே அப்படி திரும்பின்னு அப்படி போயின்னு இருப்போம். இன்றைக்கெல்லாம் நம்ம தாடை அடிச்சு இப்படி திருப்பி விட்டார் ஆண்டவர். என்னத்தை திருப்பின்னு போகிறேன், எங்கே போகிறேன் பாரு, திரும்ப முடியாதுங்க, கழுத்தையே திருப்பி விட்டுருவார் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் சாயலிலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் செயல்களிலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் கிரியைகளிலே உன்னை ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் பரிசுத்தத்திலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்பாடுகளிலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய விஷனில் தரிசனத்திலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்திலே உன்னை நான் ஆழப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்னதான் கண்ணீர் விட்டாலும், நடுங்கினாலும், நீ என்ன சீன் போட்டாலும், ஆண்டவரே நான் செத்து போகிறேன், ஆண்டவரே என்னை விட்டு விடணும்னா விடவே மாட்டார். பிடிச்ச அப்போ தான் நெய் 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 நெய்ன்னு நான் போடுவார். பார்த்துருக்கீங்களா அதை? அப்போ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காத தான் 4 அடி இல்லைன்னு சேர்த்து விழும் பிள்ளைங்களுக்கு. தப்பிக்கவே முடியாது. ஓடி போய் காலை கட்டி பிடிச்சிக்கிச்சிங்கன்னா விட்டுருவாங்க அடிக்கிறதைய. ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, கடைசியாக என்ன நடக்குது, 3ஆம் வேலைக்காரன் மட்டும் இது நடந்து கொண்டு இருக்குது. அதனால் இவர் கிஃப்ட் கொடுத்து ஏசாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு யோசித்தார். ஆனால் ஆண்டவரை கரெக்ட் பண்ண முடியலைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ மனுஷனை கரெக்ட் பண்ணிடலாம் அவன் முயற்சியில், ஆனால் கர்த்தரிடத்தில் நீ இருக்கிற வண்ணமாய் நீ அவரிடத்தில் கடந்து போய், ஆண்டவரே என் பௌஷி இவ்வளோதான், ஆண்டவரே எனக்குள்ளார இவ்வளோ காரியங்கள் மாற்ற வேண்டியவைகள் இருக்கிறது, நான் உண்மை இல்லை ஆண்டவரே, எனக்குள்ளார உத்தமம் இல்லை ஆண்டவரே, எந்த விதத்தில் எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நீர் வந்தால் ஒழிய எதுவும் எனக்குள் மாற முடியாது ஆண்டவரே, என்னை பரிபூரணமாய் மாற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ சொல்லிப்பார், ஒரே நிமிஷத்தில் அவர் உன் வாழ்க்கை தலைகளாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். His work will be very very easy upon you. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை வாசித்து முடிப்போம். முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். இந்த கிஃப்டெல்லாம் அமுச்சு அவரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் முகத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், கூல் ஆகிடுவார், என் மேலே கோவப்பட மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற கோவத்தில் என்னை போட்டு தள்ளினாலும் சொல்ல முடியாதுன்ட்டு ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆல் அலாங் இஸ் லைஃப் அவன் இவ்வளோ சம்பாதிச்சான், இவ்வளோ ஒரு அழகு பண்ண கட்டுனான், ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணாக கட்டுனான், எல்லாம் பண்ணால் கொண்டான், ஆனால் அவன் லைஃப் நிம்மதியாக இருந்துச்சு. அவன் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம எதோ ஓடி 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 அச்சீவ் பண்ணுறோம் வாழ்க்கையில், இதை பண்ணி அதை பண்ணி, இந்த ஃபண்டு அந்த ஃபண்டு, இது பண்ணி அதை பண்ணி, எதோ சாதிக்கணும்னு எதையோ விட்டு கொடுத்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளோ காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் தேவனுடைய அந்த ஒரு மெய் சமாதானம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, தேவனுடைய அந்த சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்கிறதா, அது ரொம்ப முக்கியங்க. அவனால் இருக்க முடியலையே யாக்கோபுக்கு, கடைசி வரைக்கும் பேனிக்கு ஹேசா அப்படிங்கிற ஒரு கோலியாத்தை வச்சிட்டார், செட் பண்ணிட்டார். இன்றைக்கி ஆண்டவரே நமக்கு செட் பண்ணியிருக்கிற ஆள் யார் தெரியுமா? யார்?
சாசு இன்னைக்கும் ஐயோ சொப்பனம் பார்த்தேன் சிஸ்டர், ஒன்று விரட்டிக்கிட்டு வருது. நல்லா விசுவாசிக்கிற ஆள், நல்லா பாஷை பேசுகிற ஆள், நல்லா சர்ச்சுக்கு போகிற ஆள் தான் ஃபோன் வரும் பாருங்கள், கடுப்பாக இருக்கும். சொல்லுவாங்க பயமாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு முன்பாய் நீ கீழ்ப்படிந்து உன்னை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் நீ கடந்து போகும் பொழுது அவனுக்கு பயப்படவே தேவையில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். எல்லாரும் இதை பிடிச்சிக்குவாங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு, எதிர்த்து நில்லு. இயேசு நாமத்தினா எங்கே எதிர்க்கிறது? பவர் இருந்தால் தான் எதுக்க முடியும். யார் அந்த பவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உள்ளே வரணும், அவர் கிரியை செய்யணும், அவருக்குள் நாம் வாழ வேண்டும், அவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். That will make you perfect day by day until the coming of the Lord. Hallelujah. பாருங்கள், இந்த ராத்திரி என்ன ஆகுது? அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவனும் அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஆற்றின் துறையை கடக்கிறாரு. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். சரி, இப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் ஆண்டர்கிட்ட வித்தை காமிக்க முடியாது. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்தினாதான், எல்லாத்தையும் மூட்டை கட்டி அமிச்சாதான் கர்த்தர் இடைபடுவார், நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு வெளிப்படுத்தப்படுங்கிற ஒரு வெளிப்பாடு யாக்கோபுக்கு வந்தது. ஏன்னு சொன்னால், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் அவனை விடலை. ஆனால் இட்ஸ் அ ப்ராசஸ் இன் ஹிஸ் லைஃப், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அருமையான தெய்வ ஜனமே, அவன் சம்பாதித்த காரியங்கள், மனைவிமார்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை சந்திக்க வேண்டுமா, உனக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் நீ அக்கறைப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், நமக்குள்ளாக இருக்கிற வேண்டாத காரியங்கள், ஆசைகள், நிர்பந்தங்கள், நமக்குள்ளாய் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதாவது பில்டிங் கேசல்ஸ் இன் ஏர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இமேஜினேஷன்ஸ்லேயே சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டொழிச்சிட்டு அவன் தனியாய் அவன் அமர்ந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி எல்லாத்தையும் அனுப்பினாரு. இவர் பிந்தி என்ன சொல்கிறாரு? தனித்திருந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் தனித்திருக்கிற அந்த அனுபவத்தில் காணப்படுகிறீர்கள்? தேவனோடு தனித்திருக்கிறவன அனுபவம். எந்த நேரமும் மாமா மச்சான் வீட்டோட எல்லாம் கும்பலாக இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் have you longed in your life to be with the Lord alone? கர்த்தரோடு தனியாக இருக்கணும்னு விரும்பியிருக்கீங்களா? அவரோட நான் பேசணும், அவரோட இருக்கணும். எந்த நேரமும் யாரும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஏசு அப்பப்போ அதை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் திடீர்னு காணாமல் போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? காஸ்பிள்ஸில் பார்த்தா மலை உச்சிக்கு போயிடுவார், எங்கேயாவது வளாந்தரத்துக்கு போயிடுவார். பிதாவோடு அவர் சஞ்சரித்து கொண்டு இருந்தார். It was so powerful in his life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, I want you to be powerful. இதுக்கு நீ எல்லாத்தையும் விட்டுரு. உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, உன் டைம் டேக்கிங், எல்லா காரியங்களையும், எந்தெந்த காரியங்கள் உன் கவனத்தை ஈர்த்து கொண்டு இருக்கிறதோ, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோ, எல்லாத்தையும் விட்டு தேவ சமூகத்தில் தனிமையாய் மணிக்கணக்கில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது அவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிதான் ஆச்சு. கண்டு அவனுடைய பாருங்க என்ன ஆயிடுச்சு. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். என்ன போராடினான்னு தெரியல, ஒரே மல்யுத்தம் குத்து சண்டையாக இருக்கலாங்க. The Lord was very definite that he had to be
liberated from all those things. Hallelujah. இவனுடைய கட்டுகளிலிருந்து, காவல்களிலிருந்து, இவனுடைய எல்லா மாம்சீகத்திலிருந்து, அவன் கிரியைகளிலிருந்து, அவன் சொந்த நினைவுகளிலிருந்து, சொந்த செயல்பாடுகளிலிருந்து அவன் விடுபடணுன்னே ராம் முழுவதும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா வந்து ஒரு சும்மா கேக் மாதிரி, என்னப்பா திருந்துட்டியா, இந்தா நீ வந்து யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கலாமே. இல்லை, ஒரு சண்டை இருந்தது அன்றைக்கி ராத்திரி. இட் வாஸ் அ வார்ஃபேர். ஏன் தெரியுமா? அவனை பரிபூரணமாய் கர்த்தர் சந்தித்த வேளையாக இருந்தது. போராட்டம் இருக்கும். ஆண்டவரோடு தலைமையாக இருக்கும்போது நம்முடைய எல்லா பாவங்கள், நம்முடைய மறைவான ரகசியமான பாவங்கள், புருஷனை ஏமாத்துது, மனைவியை ஏமாத்துனது, பிள்ளைங்களுடைய காரியங்கள், என்னென்ன பணத்தில் ஏமாத்துனது, யார் யாரை ஏமாத்துனது எல்லாம் வரும் நம்மளுக்கு முன்னால் ஃபிலிம் மாதிரி. அவருக்கு விரும்பாத ஆகாத காரியங்கள், சம்பாஷணைகள் எல்லாமே வரும். ஆண்டவர் சொல்வார், இதை பாரு, இன்னைக்கு நீ மாறியே ஆகணும்னுவார். ஹல்லேலூயா. That was the fight going on. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன்னை மாற்ற விரும்புகிறேன், உன்னை நான் இன்னும் ஒரு அடுத்த நிலைமைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கடைசியில் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் பாருங்க யாக்கோபு. அவ்வளோ ஒரு அவருடைய காரியங்கள் அப்படி இருந்தது. அந்த மாம்சம் உடைபடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் உடைச்சிட்டாருங்க. கடைசியில் பார்த்தாரு, என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அப்படியே டிக்குன்னு பிடிச்சாரு, சுளுக்கிச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் சுளுக்கில் நொண்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஹல்லேலூயா. எந்த இடத்த சுளுக்கி எடுத்துருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். தனியாக அதெல்லாம் ப்ரைவேட், நமக்கும் அவருக்கும் உள்ள காரியங்கள். எந்த நரம்பை தொட்டால் இவன் இறங்குவான்றது அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கர்த்தர் டிஃப்ரெண்ட் வேஸில் ஒவ்வொருக்கும் ஒரு நரம்பை தொட்டிருப்பார். நமக்கு ரொம்ப கால் வலிக்கும், சுளுக்கி எடுக்கும், நொண்டி நொண்டி தான் நடக்கணும். அது ஏன் தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லாட்ட நான் ராஜ நட போட்டுக்கிட்டு இருப்போம்ல, உண்டா இல்லையா? அப்படி தாங்கும் போதெல்லாம் கிறிஸ்தியன் வாழ்க்கை, கிறிஸ்தியன் ஜீவன் சொல்ல மாட்டோமா? அதுக்கு தாங்க சுளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பி சேர்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ஒரு நெருக்கத்தின் பாதையில் கொண்டு வர, அது மாறணும் ஜெபிக்க. ஆண்டவரே, என் மாமியாரை காலை ஒடித்து உட்கார வையும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மிகவும் அவள் வேதனைப்படுத்துகிறாள் சொல்லாத, உடனே தூக்கிடுங்க ஆண்டவரே. ஏன்னா இவங்க பெரிய லைசன்ஸ் வச்சுருக்கிற மாதிரி. ஒன்றும் நடக்காதுங்க. 60 வயசில் சாக வேண்டியது 100 வயசு வரைக்கும் விழிச்சிட்ருக்கோம். நீங்கள் தயவுசெய்து அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். ஆண்டவரே, என் மாமியாருக்காக ஸ்தோத்திரம், மருமகளுக்காக ஸ்தோத்திரப்பாங்க. அடுத்த நாளே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சிந்திக்கணும். நம்ம ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ஒட்டைங்கள் ஆண்டவரே, இவங்கள ஒட்டைங்க ஆண்டவரே, அவர் தாட்டையை ஒட்டைங்க. நம்ம தாவீது மாதிரி எல்லாம் ஜெபிச்சுன்னுக்கிறாங்க இப்போ உட்காந்து. இது இல்லை, இயேசுவை போல் நம்ம மாறணும். பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிருபை தாங்க ஆண்டவரே, மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. God will deal with those people and he will bring. அப்புறம் முக்கியமான அவர் சொல்கிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை சுழுக்கும் வாங்கிட்டு அவர் சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடுவதில்லை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யார் நம்மோட போராடுறான்னு. இவர் தான் உண்மையான ஆசீர்வாதத்தின் தேவன் என்பது அவனுக்கு தெரிந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் கேட்டார், ஒன்றும் கேட்கல, உன் பேர் என்ன அப்படின்னாரு. அவர் உண்மையாக நான் யாக்கோபுன்னு சொன்னார். நான் அவர் ஏமாத்துக்கல்ல, நான் இப்படி தான் ஆண்டவரே அப்படின்னு அந்த உண்மையை சொன்னார் பாருங்க. அங்கே டேர்ன் எடுக்குது பாருங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கி எத்தனை பேருக்கு இஸ்ரவேலாக மாறணும் உண்மையானு ஆசையாக இருக்குது? கையோ ஏற்றுங்க. நிரம்ப பேருக்கு யோசனையாக இருக்குது, சுளுக்கு நம்மளுக்கும் வந்துடுமோன்னுட்டுன்னு. நீ கேட்டாலும் கேட்காட்டினாலும் சுளுக்கு கண்டிப்பாக வரும். நீ மாறித்தான் ஆகணும். கர்த்தருடைய வருகை மிகவும்
சமீபமாக இருக்கிறது. பாருங்க, அவர் மாறினார். அதான் அவர் வேர் பற்றும் பொழுது அவர் இஸ்ரவேலாய் மாறுகிறார். அந்த இஸ்ரவேலனுடைய பலன் என்ன? எல்லாரும் சொல்லுங்க, பூத்து. நான் இனி பட்ட மரம் இல்லை, நான் பூத்து குலுங்கும் தோட்டமாக இருக்கிறேன்னு அறிக்கை பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பட்டு போச்சு, நான் அவ்வளோதாங்க, நான் செத்து போனதும் சரியாக இருக்கும். இந்த டைலாகை விட்டுருங்க தயவுசெய்து, சரியா? ஆனால் உணனா இதை தான் எடுத்து வச்சுக்கிறது. ஒன்றுமே இல்லை, அதில் நான் நிர்பந்தமான மனுஷன், என்னிலே ஒன்றுமில்லை. அவருக்கு காதே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும். ஆண்டவர் கேட்டு அவர் சொல்கிறாரு, நீ பூத்து குலுங்க வேண்டியவன், பூத்து குலுங்க வேண்டியவன். நீ உன்னை ஏன் குறுக்கிக்கிற? உட்கார்ந்து உன் நினைவில், உன்னுடைய பேச்சில், உன் நடக்கையில் உன்னை குறுக்கி கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறான். அவர் சொல்கிறாரு, நீ பூத்து காய்த்தா ஆட்டோமேட்டிக்காக என்னது? பழம் வரும். உலகத்தை பல நாள் நிரப்பும். உன் வாழ்க்கை பூக்கும், என்ன பண்ணும்? காய்க்கும். உலகத்தை பல நாள் நீ நிரப்புவா என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், இன்றைக்கி ராத்திரி நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கவுண்ட் டவுன் யோசித்து பாருங்கள். இந்த நாளிலிருந்து இன்றைக்கி போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இருக்கிறபடியே வரேன், என்னுடைய வாழ்க்கையை நான் பூரணமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் மாற்றிடுங்க ஆண்டவரே. இனி நேரம் இல்லை, கர்த்தருக்கு பலன் கொடுக்குற நேரம் இது. யார் யார் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் சுவிசேஷன் சொல்லுவீங்கன்னு தெரியாது, நார்த் இந்தியாவுக்கு போவீங்கன்னு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, கெட் ரெடி ஃபார் அ மெகா மூவ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நாலு மூஞ்சிங்களெல்லாம் நான் இனிமேல் பார்க்கறதுக்கு இஷ்டப்படல, நன்றாக சிரித்து கொண்டே உனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன கஷ்டத்தில் நீ ஏமாந்து சோர்ந்து போய் இருந்தாலும் அல்டிமேட்டாக உன்னுடைய காரியம் ஆசீர்வாதம் என்னன்னா, நீ பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற காலம் இது. நாட்கள் வரும் போய் this is the season for that. எல்லாரும் எழும்பி நிற்போமா? hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. நான் பரிபூரணமாக உங்கள் கையில் நான் கொடுக்குறேன்ப்பா. நான் என் சிந்தனையில், என் குருவி மூளையில் நான் நிறையா பிளான் பண்ணி தோற்று போயிட்டேன். இது நடக்கும் எவ்வளோ ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. உங்கள் ஞானம் என் ஞானமாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகளாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சிந்தை என்னுடைய சிந்தையாக மாறணும் ஆண்டவரே. உம்முடைய சத்துவம் என்னுடைய சத்துவமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நான் பலனற்று போயிருக்கிறேன் நான் நினைக்கிறேன், ஆனால் உங்கள் பலன் எனக்குள்ளார பூரணப்பட்டுக்கிட்டு இருக்கா ஆண்டவரே. உங்களால் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய முடியும் ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து பேசுங்க. புருஷன் மனைவி கரம் சேர்த்து ஜெபிங்க. பெற்றோர் பிள்ளைகள் ஜெபிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை ருசித்து ரசித்து அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord Jesus. This is only the word of God that can change our life. ஒருவேளை நீங்கள் பிள்ளை இல்லாமல் கனி கொடுக்காமல் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் மலட்டு கற்பத்தை நான் மாற்றி பலன் தருகிற தேவனாய் இருக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு தேவை. ஒரு மனுஷனை நீ தேடி ஏன் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய்? நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னோட உறவாட, உன்னை ஆசீர்வதிக்க. இதோ உன் பட்சத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பை என்றைக்கோ நான் மாற்றியிருப்பேன். உன் கண்ணீரை நான் என்னைக்கோ துடைத்திருப்பேன். ஆனாலும் அதை நான் அப்போ செஞ்சிருந்தேன்னா
நீ இப்போ இருக்கிற அளவுக்கு ஆழப்பட்டு இருக்க மாட்டாய். நீ ஒரு நெறிந்த நாளிலே போல் இருந்திருப்பாயே. ஆனால் இன்றைக்கும் எத்தனை காரியங்களும் நீ தாண்டி வர நேரிட்டது. ஏன் தெரியுமா? எனக்குள் நீ ஆழப்பட்டு நிமிர்ந்து நின்று சத்ருவை எதிர்த்து ஜெயம் கொள்ளும்படிக்கான அந்த அபிஷேகத்தை நான் உன்னின் மீது ஊற்றி கொண்டிருக்கிறேன். பெற்றுக்கொள். இப்பொழுது நீ அதை பெற்றுக்கொள். கர்த்தர், நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை நான் மறந்து போகவில்லை, உன்னை ஒரு நாளும் நான் கைவிடுவதில்லை. உங்க வல கரத்தை ஆண்டவர் பக்கமாய் நேராக நீட்டிங்க, வானத்தை நோக்கி நீட்டுங்க. கர்த்தர் அதை தொடுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடவும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகினா என்னைக்கு உன்னை நிர்மலமாயிருப்பியே. இப்ப நான் உன்னை ஜீவனோடு வைத்திருப்பதன் நோக்கம் நீ பலப்படும்படிக்காய், ஸ்திரப்படும்படிக்காய், அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காய், உலகத்தை பல நாள் நிரப்பும்படிக்காய். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. உங்களை துக்கப்படுத்தின காரியங்கள், இதுவரை உங்களை துக்கப்படுத்தின சூழ்நிலைகள், உங்களை துக்கப்படுத்தின நபர்கள் இப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். I see the great peace of God coming into your hearts. தேவனுடைய அந்த மெய் சமாதானம் உங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் குழப்பங்களை அகற்றினேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சந்தோஷமாயிருங்கள். அன்பின் ஆண்டவரே, we thank you for this lovely time of fellowship and sharing and worship, oh God. ஆண்டவரே, நீங்கள் எங்களோட லைவாக பேசுகிறவங்க. ஆண்டவரே, you are a God who encourages our hearts and life, oh Father. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை அது ஒரு கடினமாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் தெரிவித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலனற்ற எங்கள் வாழ்க்கையை பலனுள்ளதாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான வியாதிகளையும் நீர் அகற்றினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னீரேன். நீங்கள் நிறைவாக எங்கள் வாழ்க்கையில் பூரணமாக வரும்பொழுது இந்த சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் அகன்று போகும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய தைரியம், விசுவாசம், நல்நம்பிக்கை, டிரெக்ஷன்ஸ், ஆண்டவரே, நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்பித்து தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு, பலன்களோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பூரண சுகத்தோடு, பலத்தோடு உம்முடைய பிள்ளைகளை திரும்ப அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். Bless everyone who has come here and who sees this online, Lord, in the video or whatever it is. Bless their lives, oh Father, abundantly. சீக்கிரமாய் வரப்போகிற உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை, மேன்மை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் உங்கள் இயேசுராஜா ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.